பைபிள் சீக்ரெட் பார்ட் 145 ஜூன் 2022. தலைப்பு தேங்காய் எண்ணெயின் மகத்துவம். மனித தேகத்தை காக்கவே தேங்காய் எண்ணெயை படைத்தார் இறைவன். இந்த தேங்காய் எண்ணெய் உடலின் உள்காயம் வெளிகாயம் எல்லாவற்றையும் சரி செய்யும் சக்தி வாய்ந்தது. இதை அறிந்த ஆன்மீகவாதிகள் ஒருவரும் இல்லை. இங்கே கேரளாவில் தான் இருக்கிறது எண்ணெய், அதை வாங்கி அல்லது அங்கு போய்தான் உடலை சரி செய்ய வேண்டும் என்று தன் காலத்தை வீணடித்து வருகின்றனர். நண்பர்களே, யாரும் எங்கேயும் ஓட வேண்டாம். நம் வீட்டில் உள்ள தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் எடுத்து உச்சந்தலையில் ஊற்றினால் போதும், அனைத்து வித நோய்களும் குணமாகும். மதம் என்றது மனிதனுக்கா இறைவனுக்கா? மதம் என்றது யாருக்காக உருவாக்கப்பட்டது? மதம் என்றது மனிதனுக்கானதா இறைவனுக்கானதா? இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் மனிதனுக்காக செயல்படுவாரா இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக செயல்படுவாரா? அந்த அரசாங்க நம்ம முதலமைச்சர் நீங்களே சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செயல்படுத்த முடியும். அவருக்கு விருப்பப்பட்டு தான் இங்கே செயல்படுத்த முடியாது. எட்டில்ஸ் இடத்துல டிராக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்தது. நான் எடுத்து பார்த்தா அதில் சுகம் தரும் தேவன் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு மக்களை மயக்கிக்கின்னு இருக்காங்க. அவங்களுடைய மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தவறான தகவல்களை கொடுத்து. பைபிள் சீக்ரெட் தமிழ் இந்த சேனல் 5000 சப்ஸ்கிரைபரை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த யூடியூப் வருவதற்கு முன்னால் என்னென்ன நடந்தது அதை நான் சொல்றேன். முதலாவது, யூடியூபுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, நம்முடைய வியூவர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் வருவதற்கு முன்னால் என்னென்ன நடந்தது, ஏன் நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன்? அது மாதிரி முதல் ஒரு 25 வருடமாக நான் இதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தேன். நான் பேசுறதெல்லாம் 25 வருஷம் முன்னால், 25 வருடமாக, கிட்டத்தட்ட 25 வருடமாக நான் சிந்தித்தது, இடைவிடாமல் சிந்தித்தது. இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது சிந்தித்த. அது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டேன், பைபிளோட ஒப்பிட்டேன். அதுக்காக நான் என்ன செய்தேன், முதல்ல யூடியூப் வர்றதுக்கு முன்னால் புத்தகமாக போடலாம் அப்படின்னு புத்தகத்தை எழுதினேன். அதை எப்படி எழுதினேன்னா, கிறிஸ்து பிறப்பின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாகமாக எழுதலான்னு சொல்லிட்டு, முதல் பாகம் உலக உதாரணத்தோட, 2வது பாகம் பைபிளை வச்சோம், அதுக்கப்புறம் 3வது பாகம் கல்வியை மையமாக வச்சோம். அப்படி எழுதலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் பாகம் எழுதி புத்தகமாக வெளியிட்டு அது கொஞ்சம் சேல்ஸ் ஆச்சு. அது விற்பனை செய்வது ரொம்ப கடினமாக தான் இருந்தது. அது மற்றவங்கிட்ட எடுத்துகிட்டு போனோம், ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம், அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம், அவங்கக்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் வாங்குவாங்க, வாங்காதே போவாங்க. பல உடல் வலியாக தான் இருந்தது. 2வது பாகத்தை எழுதி ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டேன். அது புத்தகமாக மாற்றலை. அதுக்கிடையில் யூடியூப்பில் நான் வந்துட்டேன். யூடியூப்பில் என்னுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். இந்த யூடியூப் என்ற தளம் ஒரு அருமையான தளம். என்னிடம் உள்ள ஒரு சிந்தனையை நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களுடைய சிந்தனையை நாம் ஏற்றுக்கிறோம், கேட்குறோம், அதை பகிர்ந்துக்கிறோம். இதுக்கு உபயோகமாக இருக்கிறது இந்த யூடியூப். யூடியூப் கண்டுபிடிப்பு என்பது ஒரு அற்புதம். ஏன் இந்த யூடியூப் எல்லாம் வருதுன்னா, இந்த உலகத்தில் பல குழப்பங்கள் நீடித்துக்கிட்டு இருக்குது. அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு, மனித முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள், எல்லாத்திலும் பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த யூடியூப். இது ஒரு காலத்தின் கட்டாயம். அதற்காக இந்த யூடியூபுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதனுடைய ஆர்கனைசர்ஸ், அதனுடைய உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணாத போன நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை என்னுடைய வீடியோக்களை ஷேர் செய்த நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், சிறியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் போட்ட, இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்ட, ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் போட்ட
நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேனல் ஆதரவு தொடர்ந்து நடக்க வேண்டும், தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் ஒரு சிலரோட ஆசையும். இப்போது 5000 சப்ஸ்கிரைபரை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் இதை தொடர நாம் பிரயாசப்படுவோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நான் போட்டுட்டு தான் இருப்பேன். எனக்கு இதுக்கு முன்னால் கிடைச்ச செய்தியோ இனிமேல் கிடைக்க போகிற செய்திகளையோ இந்த சமுதாய செயல்பாடுகளையும் நான் இந்த வீடியோக்களை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மக்கள் இதை பார்த்து பயன்பெறுங்கள், சிந்திங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுறாரு இந்த மைக்கேல் ஜேபி, பைபிள் சீக்ரெட் தமிழ் மைக்கேல் ஜேபி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு சிந்திங்க. இது ஒரு காலத்தின் கட்டாயம். இப்படி பேச வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். இந்த 2024 காலத்தின் கட்டாயம். பேசிய ஆக வேண்டும். அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது யூடியூப். பல குழப்பங்களை தீர்க்க வேண்டும், பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், பல இல்லாமல்களை நாம் விரட்ட வேண்டும், கல்லாமையை விரட்ட வேண்டும், வியாதியை விரட்ட வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த யூடியூப். சும்மா கதை கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு போறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை இந்த யூடியூப். இது ஒரு மகத்தான ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். நமக்கு மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த யூடியூப். இது ஒரு மெய்யான வெளிச்சம். இந்த மெய்யான வெளிச்சம் இந்த தவறான தகவல்களை மக்களை தவறான திசையிலே நடத்தி கொண்டிருக்கிறவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தளமாக விளங்குகிறது யூடியூப். நண்பர்களே, என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்க, தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.